பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தோட்டத்தில் இருக்கிறான்னா நம்ம கிராமத்து சமையல் ஏதாவது செய்யணும் இல்லைங்களா. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ராகி களி செய்வாங்க, அதுபோல் கம்பு களி செய்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோளத்துலேயும் நம்ம களி செய்வாங்க. இந்த சோளக்களியை எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்மர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் 3 வகையாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் 10 வகையான மசாலாக்கள் 500 கிராம் பெட்சார்ல வித் ஸ்பூனோட கிடைக்கும். இதுக்கு நான்ஸ்டிக் கடாயும் உடன் கரண்டியும் கிடைக்குங்க. அடுத்தது 12 வகையான மசாலாக்கள் 1/4 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும். இதுக்கு ஃப்ரீ கிஃப்டா அழகிய பூரி பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 10 வகையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் 1/4 கிலோ ஜிப்லா கவர்ல கிடைக்கும். இதுக்கு அழகிய சாஸ்பான் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 3 காம்போ ஆஃபருமே ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி தமிழ்நாடு மட்டும். இந்த 3 காம்போ ஆஃபருமே மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாசத்துக்குமே நம்ம கிடைக்குங்க. இந்த ஆஃபர் தேவைப்படுறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வெள்ளை சோளம் தாங்க எடுத்திருக்கிறேன். சோளக்களி செய்யறதுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அது 1/2 கிலோ வெள்ளை சோளத்தை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெள்ளை சோளம் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உரல்ல போட்டு உலக்கையை வச்சு நல்லா குத்தி அதுக்கப்புறம் நம்ம களி செஞ்சுக்கலாம். சோளம் நல்லா குத்தியாச்சு பாருங்க. பாதி பாதியாகவே நல்லா உடஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா உடஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம களி செஞ்சுக்கலாம். சோளக்களி செய்யறதுக்கு நம்ம விறகடுப்பில் சட்டியில் தண்ணி வச்சுருக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இடித்து வச்சிருக்கிற சோளத்தை நம்ம சேர்த்துக்கணும். இது போலவே இந்த களிக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்ததுக்காக பக்கத்து அடுப்புலையும் நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சோளக்களி செய்கிறதுக்கு தண்ணி வச்சுருந்தா தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சிருக்கிற சோளத்தை இதில் சேர்த்துக்கலாம். சோளக்களி நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதாவது உடனே எடுத்துடக்கூடாது. இன்னும் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடிட்டு, இந்த சோள அரிசி கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு எடுக்கும். அதனால தட்டு போட்டு மூடிட்டு நெருப்பெல்லாம் இல்லாமல், அதாவது எரியாமல் அந்த நெருப்புல மட்டும் அந்த கங்குல மட்டும் ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே புழுங்கட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். சோளக்களி ஒரு 10 to 15 நிமிஷம் அந்த நெருப்புலேயே அப்படியே நம்ம புழுங்க விட்டுருந்தோம். அப்போ தான் சோளம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்து வந்ததை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் ஆற விட்டுருக்கோம். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக ஆற வச்சுருக்கோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் தண்ணி தொட்டுக்கணும்.
கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம இன்னைக்கு கிராமத்து சோளக்களி வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம ராகி களி, கம்மங்களி, சோளக்களின்னு வந்து கிராமத்தில் அதிகமாக களி வகைகள் செய்வாங்க. இது எல்லாமே வந்து பசியை தாங்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, சூடாக இருக்கும்போது நம்ம குழம்பு தொட்டு சாப்பிடலாம். இதுவே நல்லா ஆறிடுச்சுன்னா இதில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து மோர் ஊற்றி கரைச்சி குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம வந்து சோளத்தை நம்ம ஊற வச்சு இடித்து நம்ம விறகடுப்பில் நம்ம ஒரு பானையில் தான் நம்ம செஞ்சுருந்தோம். சூப்பராக வந்திருக்கு களி. இதுக்கு தொட்டுக்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோவக்கீரை வந்து கடையல் பண்ணியிருக்கோம். துவரம் பருப்பு போட்டு பருப்புல கோவக்கீரை போட்டு கடைஞ்சி எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கோம். இது புளிக்குழம்பு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும், கீரை குழம்பு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நம்ம ரெண்டுமே செஞ்சுருக்கோம். இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த சோளக்களியும் கீரை குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ நம்ம கோவக்காய் 1 கிலோ எடுத்துருக்காங்க. இந்த கோவக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோவக்காயை 8 பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிளேட்லயே நம்ம போட்டுட்டு ஃபேன் காத்து கடையில ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அப்படியே நம்ம வந்து ஆற விட்டுறலாம். அப்படி நமக்கு காயும் போது கொஞ்சம் ஈரம் வந்து குறையும். அப்படி இல்லாட்டி நல்ல வெயில்ல போயிட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். கோவக்காயெல்லாம் கட் பண்ணி நம்ம வெயிலில் 1 மணி நேரம் வச்சுருந்தோங்க. இந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குது. நம்ம இன்னும் 1 மணி நேரம் சேர்த்து கூட வச்சுக்கலாம். நான் இப்போயே எடுத்துட்டேன். இது போதுமா இருக்கும். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஊறுகான்னு சொன்னவே நல்லெண்ணெய் தான். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து நம்ம 150 ml சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம கோவக்காய் கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொடி, வெந்தயப்பொடி, எலுமிச்சம்பழம் ஜூஸ், இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோவக்காய் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் வந்து எண்ணெய் சூடு ஆறிடுச்சு. இதை வந்து இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம்.